ஸ்ரீ ஸ்ரீ நவபிருந்தாவனம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து சேசாயி பேப்பர் மில் செல்லும் சாலையில் வசந்த நகர் என்ற இடத்தில் காவிரிக்கரையின் கிழக்கு புறத்தில் அமைந்துள்ள பல அற்புதங்கள் கொண்ட நவ பிருந்தாவனம் ஸ்ரீ பாதராஜ மடம் அமைந்துள்ளது. இப்பகுதி மக்களால் சன்னியாசி மடம் என்றும் முழுபாகல் மடம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நவபிருந்தாவனமானது 400 வருடங்களுக்கு முற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ பாதராஜர் மடத்தின் நிறுவனர் ஸ்ரீ பாதராஜர் ஆவார். இவர் கர்நாடக மாநிலம் அப்பூரை சேர்ந்தவர். லட்சுமி நாராயணன் என்பது இவரது இயற்பெயராகும். சேஷகிரி யாச்சாரர் கிரிஜம்மா தம்பதிகளின் மகனாக பிறந்து இளம் வயதிலேயே தெய்வ அருள் குழந்தையாக வளர்ந்தவர். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் முழுபாகல் என்ற இடத்தில் இவரின் மூல பிருந்தாவனம் அமைந்துள்ளது. கிபி 1486 பிருந்தாவஸ்தரர் ஆனார். இவ்விடம் நரசிம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முழுபாகல் மலம்தான் நாம் பார்க்க உள்ள நவபிருந்தாவனத்தின் தலைமையிடமாக கருதப்படுகிறது. பள்ளிப்பாளையம் நவபிருந்தாவனத்தில் உள்ள 9 மகான்கள் பின்வருமாறு: ஸ்ரீ லட்சுமி மனோகர தீர்த்தர் 1670 to 1708 ஆண்டாம் வரை. இரண்டாவதாக லட்சுமி தீர்த்தர் 1700 முதல் 1715 வரை. மூன்றாவதாக ஸ்ரீ நிதி தீர்த்தர் 1761 முதல் 1787 வரை. நான்காவதாக ஸ்ரீ வித்யாநிதி தீர்த்தர் 1772 முதல் 1795 வரை. அடுத்ததாக ஸ்ரீ சுதி நிதி தீர்த்தர் இவரது 1888 முதல் 1908 வரை. ஸ்ரீ மேதநிதி தீர்த்தர் 1908 முதல் 1926 வரை. ஸ்ரீ தேஜாநிதி தீர்த்தர் 1770 முதல் 1806 ஆண்டு வரை. ஸ்ரீ தபோநிதி தீர்த்தர் 1806 முதல் 1838 வரை. ஸ்ரீ யசோநிதி தீர்த்தர் 9வதாக 1938 முதல் 1840 வரை. ஸ்ரீ பாதராஜ மடத்தின் 36வது மடாதிபதியாக 1987 முதல் 23 ஆண்டு காலம் நிர்வாகம் செய்தவர் ஸ்ரீ விஞ்ஞான நிதி தீர்த்தர் ஆவார். இவர் பொறுப்பேற்ற பின்னரே நவபிருந்தாவனத்தில் அன்றாட பூஜைகள் துவங்கப்பட்டு சிறப்புற நடைபெறுகிறது. ஸ்ரீ விஞ்ஞான நிதி தீர்த்தர் சுவாமிகள் 95வது வயதில் கர்நாடக மாநிலம் முழுபாகலில் உள்ள நரசிம்ம தீர்த்தத்தில் ஜீவசமாதி ஆகிவிட்டார்கள். பள்ளிப்பாளையத்தில் அருள்பாய்க்கின்ற நவநாயகர்களான ஒன்று ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி மனோகர தீர்த்தர். கர்நாடகாவில் பிறந்த இவர் 1670 முதல் 1708 வரை வாழ்ந்தார். ஸ்ரீ பாதராஜ மடத்தின் 16வது பிரதிநிதி ஆவார். பாரதம் முழுவதும் சஞ்சாரம் செய்து வேத தர்மம், ஒழுக்கம் பக்தி ஆகியவற்றை மக்களுக்கு போதித்தவர். இவர் ஒசூர் பகுதியில் யாத்திரையின் போது கடும் பஞ்சம் நிலவுவதைக் கண்டு மனமுருகி ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து பூஜிக்க கடும் மழை பெய்து அப்பகுதி மக்கள் பஞ்சம் தீர்த்ததாக வரலாறு கூறுகிறது. இவர் சர்வாதரி வருடம் தை மாதம் பௌர்ணமி தினத்தில் முதல் ஜீவசமாதியாக நவ பிருந்தாவனத்தில் முதல் பலஸ்தராகிவிட்டார். இரண்டாவது லட்சுமிபதி தீர்த்தர். இவர் லட்சுமி மனோகர தீர்த்தரின் சீடராவார். இவரின் திரிகால ஞானியான இவர் ஸ்ரீ ஹரி கீர்த்தனைகள் பாடி பக்தர்களின் வியாதிகளை போக்கி காத்தருளியவர். பிருந்தாவனத்தின் அருகில் இருந்த சுண்டைக்காயை உண்ட பலரும்
சாகும் தருவாயில் இருந்து இவர் பிழைக்க வைத்தார். அதனால் இங்கு இவருக்கு சுண்டைக்காய் தீர்த்தர் என்ற பெயரும் ஏற்பட்டது. அடுத்ததாக மூன்றாவதாக ஸ்ரீநிதி தீர்த்தர். இவர் மகாவிஷ்ணுவிடம் அதிதீவிக பக்தி கொண்டவர். மேலும் ஸ்ரீ பாதராஜ அஷ்டகம் என்னும் ஸ்லோகத்தை உலகிற்கு உணர்த்தியவர். அடுத்ததாக நான்காவது ஸ்ரீ வித்யநிதி தீர்த்தர். இவர் சிறந்த வித்வான், எழுத்தாளர், இலக்கியவாதி. இவர் மைசூர் மகாராஜாவுக்கு தர்ம நெறிப்படி மன்னராட்சி செய்யும் நெறிமுறைகளை உபதேசித்த மகான். ஜபதப அனுஷ்டங்களினால் சிறப்புறச் செய்து வந்தவர். இவர் தர்மத்தையும் தியானத்தையும் மெச்சி இறைவன் ஸ்ரீ பாண்டுரங்கன் தம்பதி சமேதராக இவருக்கு காட்சியளித்தார். ஸ்ரீ வித்யநிதி தீர்த்தரை வழங்குபவர்கள் கல்வி வேள்விகளிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவார்கள். அடுத்ததாக ஐந்தாவது ஸ்ரீ ஸ்ரீ சுதிநிதி தீர்த்தர். இவர் 23வது மடாதிபதி ஆவார். மத்வ சித்தாந்தத்தின் உயர்ந்த கிரந்தமான மன் நியாய் சுதா என்ற கடினமான கிராந்தத்தை மிக எளிய முறையில் அநேகருக்கு கற்பித்த மகான். இவர் தன் வாழ்நாள் முழுவதும் சூரிய உதயத்திற்கு முன் நீராளி ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பூஜித்து வந்த திவ்ய புருஷர். அடுத்தது 6 ஸ்ரீ ஸ்ரீ மேக நதி தீர்த்தர். இவர் ஸ்ரீ சுதிநிதி தீர்த்தாசிரிடம் சந்நியாசம் பெற்ற மகான். ஸ்ரீ வித்யசிதி தீர்த்தர் அருளிய சந்திரிகா என்ற கிரகத்தின் மூலப்பிரதியை தம் கைப்பொழிய எழுதியவரும். விலைமதிக்க முடியாத இவரது கையெழுத்து பிரதியை மைசூர் ஓரியண்டல் நூலகத்தில் பாதுகாத்து வைத்துள்ளார்கள். ஆந்திராவில் இவர் தன் யாத்திரையின் போது பொழிவர பயப்படாமல் அபிஷேக தீர்த்தம் தெளித்து மந்திர அட்சதையால் பொழியை ஆசீர்வதித்தார் என்பது வரலாறு. அடுத்ததாக 7 ஸ்ரீ ஸ்ரீ தேவநிதி தீர்த்தர். ராமநாதபுரம் மாவட்டம் இளையான்குடி வட்டத்தைச் சேர்ந்தவராவார். தத்வைத சித்தாந்த கொள்கையை கடைபிடிப்பதே உண்மையான முக்தி நிலை என்று உணர்த்தியவர். இவர் ஸ்ரீ லட்சுமதி தீர்த்தர் காலத்தில் சேவை புரிந்தவராவார். அடுத்ததாக 8வது ஸ்ரீ ஸ்ரீ தபோநிதி தீர்த்தர். தேஜாதநிதி தீர்த்தரின் சீடர் இவர். தம் 37வது வயதில் துறவரம் பூண்டு கிபி 1806 முதல் 1838 வரை ஓடப்பள்ளி ஸ்ரீ பாதராஜ மடத்தை நிர்வாகம் செய்தவராவார். அடுத்ததாக 9 ஸ்ரீ ஸ்ரீ யசோதநிதி தீர்த்தர். இவர் கிபி 1840 தை மாதம் வளர்வரை தசமி என்று தம் குரு ஸ்ரீ தபோதனி தீர்த்தர் மகன் அருகில் பிருந்தாவனம் ஆனார்கள். இந்த நவபிருந்தாவனத்தை வாழ்நாளில் ஒருமுறை எனும் ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டும். இந்த நவபிருந்தாவனத்தை தரிசிக்க வேண்டுமானால் ஒவ்வொருவரும் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே அது நடக்கக்கூடும். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் முயற்சி செய்து ஒரு முறை எனும் கட்டாயம் இங்கு வந்து தரிசிக்க வேண்டும். இந்த நவபிருந்தாவனமானது காலை 6:30 மணி 7:30 மணிக்குள் திறக்கப்பட்டு மதியம் காலை 10 மணி வரை திறந்திருக்கும். விசேஷ நாட்களிலும் வியாழக்கிழமை என்றும் காலை 7:30 மணிக்கு திறக்கப்பட்டு 12 மணி வரை நடை திறந்திருக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.